வெல்கம் டு வாங்க சுவையாக சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம மேக்ரோனியில் சிக்கன் பர்கர் ஆட் பண்ணி எப்படி மேக்ரோனி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மேக்ரோனி செய்கிறதுக்கு நான் 400 கிராம் மேக்ரோனி எடுத்துருக்கிறேன். 6 பர்கர் எடுத்துருக்கிறேன். இதில் 4 ஷாலோ ஃப்ரை பண்ணுறோம், 2 ஆனியனோட ராவாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துருக்கிறேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி கார்லிக் சாஸ் எடுத்துருக்கிறேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன், சோயா சாஸ் எடுத்துருக்கிறேன், சால்ட் தேவைக்கேற்ப போட்டுக்கணும். இப்போ மேக்ரோனியை பாயில் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மேக்ரோனி பாயில் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வாட்டர் ரெடியாக இருக்குது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட் கொஞ்சம் கூட போடணும், அப்போ தான் மேக்ரோனியில் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம், அதனால் சால்ட்டு குறைய இருக்கும். இப்போ கொஞ்சம் ஆயில் மேக்ரோனி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணிடலாம். இது நல்லா சாஃப்டாக வேகணும், தண்ணி கொஞ்சம் நிறைய வைக்கணும், அப்படின்னா தான் ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும். நம்ம ஆயில் இப்போ சூடாக இருக்குது, இதில் பர்கரை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ 4 ஒரே இதில் வச்சுருக்கிறேன், மீதி 2 நம்ம ஆனியனோட ராவாக சேர்த்துக்கலாம். இது 2 சைடு இப்போ ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். நம்ம இப்போ மாற்றி போட்டுடலாம். இப்போ நம்மளுடைய பர்கர் ரெடி ஆயிடுச்சு, நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய மேக்ரோனி ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேக்ரோனியை ப்ளைன் வாட்டரில் கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துடணும், அப்போ தான் அது ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். இப்போ நம்ம மேக்ரோனிக்குரிய கிரேவி ரெடி பண்ணிக்குவோம். பர்கர் ஃப்ரை பண்ணி எடுத்து அதே பேனில் ஆயில் இருக்குது, அதில் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்து கூட நம்ம 2 பர்கரோட மீட்டை ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்குறோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை ஆக விடலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு டொமேட்டோ கெச்சப் குறைய விடலாம்னா கூட கொஞ்சம் தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளியை ப்ளைனாக கிரைண்ட் பண்ணியும் மிக்சரில் கிரைண்ட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். இது இப்போ கொஞ்சம் நல்லா குக் ஆகி நல்லா க்ரீமியாக வரணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஆட் பண்ணிடலாம். இது எல்லாமே எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கிறேன், சில்லி பவுடர் இது எல்லாமே. ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். டேபிள் ஸ்பூனில் ஒரு 1/2 போட்டிருக்கிறேன், மேக்ரோனி குக் பண்ணும்பொழுதும் போட்டிருக்கிறேன். இதில் இப்போ கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற டொமேட்டோ கெச்சப்பும் சில்லி கார்லிக் சாஸ் இது 2ஐயும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கிறேன், அதனால் ஒன்றா ஊற்றிடுறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம்.
பண்ண பர்கரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற மேக்ரோனி ஆட் பண்ணலாம். இதில் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இது இப்போ எல்லாம் அந்த சாஸ் எல்லாம் அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் இப்போ சாஸ் கொஞ்சம் குறைய இருக்குது. கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். இது சர்வ் பண்ணும் பொழுதும் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய டெலிஷியஸ் மேக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேக்ரோனியை பவுலுக்கு மாற்றலாம். நம்ம இப்போ கார்னிஷிங் பண்ணிடலாம். நான் மொசரல்லா சீஸ் எடுத்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், பட் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப இஷ்டப்படுவாங்க. இப்போ இதுக்கு மேலே அகெயின் ஒரு லேயர், இப்போ டாப்பிங் அகெயின் கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம். ஆலிவ்ஸ் போட்டுக்கலாம். நம்மளோட எம்மியான மேக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.